ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாட் வித் ராஜா. நாம இன்னைக்கு பார்க்க போறது ஆதி, லக்ஷ்மி மேனன், ரெடின் கிங்ஸ்லே, சிம்ரன் அண்ட் லைலா இவங்களோட கேஸ்ட் அண்ட் குரூல அறிவலகன் டைரக்ஷன்ல தமிழ் மியூசிக்ல இன்னைக்கு தியேட்டர்ல சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்க படம் தான் சப்தம். படம் எப்படி இருக்குன்னு வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். முதல்ல இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தா, மூணாறுல இருக்க ஒரு மெடிக்கல் காலேஜ்ல கண்டினியூவா அடுத்தடுத்து மர்மமான முறைகள்ல கொலைகள் ஏற்படுது. அதுக்கு காரணம் சில அமானுஷமான சில விஷயங்கள் தான் இந்த காலேஜுக்குள்ள இருக்கு அப்படின்னு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ அந்த நியூஸ்னால இவங்களோட அட்மிஷன் பாதிக்கப்படுன்றனால ஒரு பேரானாமல் இன்வெஸ்டிகேட்டரை கூப்பிட்டு வந்து இங்க எதுவுமே இல்லை, இது எல்லாமே சூசைட் தான், ஆக்சிடென்டலா நடந்த விஷயங்கள் தான், இதுக்கும் இந்த அமானுஷமான விஷயங்களுக்கும் ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்னா நம்ம காலேஜுக்கு எந்த ஒரு பாதிப்பு வராது அப்படின்னு ஒரு மேனேஜ்மெண்ட் போர்டில் ஒரு மீட்டிங் போட்டு முடிவு பண்றாங்க. அப்போ மும்பைல இருக்க நம்ம ஹீரோ ஒரு பேரானாமிஸ்டா இருக்காரு. அவரை கூப்பிட்டு வந்து இங்க என்ன இருக்கு, பேய் இருக்கா இல்லையா அப்படின்றத இன்வெஸ்டிகேட் பண்ண விடுறாங்க. ஸோ அவர் இன்வெஸ்டிகேட் பண்ண உடனே இங்க என்னென்ன நடந்துச்சு, உண்மையிலே இங்க பேய் இருந்துச்சு, அது காரணம் என்ன அப்படின்றத கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட சொல்லியிருக்க படம் தான் சப்தம். இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் பார்த்தா ஆதியோட சட்டிலான ஆக்டிங். ஒரு பேரானாமலிஸ்ட் இங்க வந்து இருக்கா இல்லையான்னு ஒவ்வொரு ரூம்ல சர்ச் பண்ணிட்டு போகும்போது உண்மையிலேயே ஒரு பேய் இருக்குன்ற ஒரு ஃபீல் மாதிரி ஒரு ஃபீல் வரும். அதை அவர் ஹேண்டில் பண்ண விதமா இருக்கட்டும், ஒரு எமோஷனலா ஒரு சீன் வரும் அதுவா இருக்கட்டும், நம்ம என்ன பண்ணாலும் நமக்கு நெகட்டிவா வருதே அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ற மாதிரி ஒரு சீனா இருக்கட்டும், அதெல்லாம் சூப்பரா பண்ணியிருக்காரு. லக்ஷ்மி மேனன் கொடுத்துக்கிட்ட ரோல சூப்பரா பண்ணியிருக்காங்க. சின்ன ரோல் தான் அவங்களுக்கு. ரெடின் கிங்ஸ்லே ஹீரோ கூடயே வராரு. ஆனன் ஆஃபா தான் ஒரு காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இதுல மெயினா சிம்ரன், லைலா ரெண்டு பேருமே ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியா மாதிரி ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்களும் கொடுத்துக்கிட்ட ரோல் நல்லா பண்ணியிருக்காங்க. பார்த்தேன்ற சீன்ல இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து காம்போ பார்த்த ஃபீல் எனக்கு இந்த படம் பார்க்கும்போது வந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த படத்துல எது பெஸ்டா இருக்குன்னு பார்த்தோன்னா சவுண்ட் டிசைனிங் டீம். சப்தம்னு படம் வச்சதுக்கு காரணமே இதுல ஏதோ சவுண்ட் ஓரியன்டா ஏதோ ஒன்று இருக்குன்னு தானே நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது மாதிரியே தான் இந்த படத்துல சவுண்ட் டிசைனிங் அவ்வளோ அழகா இருக்கு. தமனோட மியூசிக்கு எங்க எந்தெந்த சீனை எலிவேட் பண்ணி கொண்டு போகணுமோ அந்த சீனை நிறைய இடத்துல எலிவேட் பண்ணி கொண்டு போயிருக்கு. தமன் மிரட்டி விட்டுருக்காருன்னு தான் சொல்லணும். விஷுவல் சினிமோட்டோகிராஃபியும் சூப்பரா இருக்கு. ராஜீவ் மேனன்லாம் ஒரு சீன்ல வருவாரு, அவருக்கு வச்ச ஆங்கிள்ஸா இருக்கட்டும், காலேஜுக்குள்ள ஒரு லைப்ரரிக்குள்ள வச்ச ஃப்ரேம்ஸா இருக்கட்டும், எல்லாமே அல்டிமேட் பண்ணி விட்டாரு நம்ம சினிமோட்டோகிராஃபர். அப்ப இந்த படம் அப்படி எப்படிப்பா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படம் நான் சொன்ன மாதிரி கதை இருந்தாலும் நல்லா எடுக்கக்கூடிய படம் தான். பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் மாதிரியே போகுது, ஒரு பேரானாமல் இன்வெஸ்டிகேஷன் மாதிரியே போகல. சரி, செகண்ட் ஹாஃப் ஆகுது வேற மாதிரி போகும்னா அவுட் ஆஃப் த பாடி, அந்த பிளாக் மேஜிக் அது இதுன்னு சொல்லி கண்டதையும் போட்டு மசாலாவாக்கி நம்மளை குழப்பி படத்தை சொதப்பி வச்சிருக்காங்கன்னு சொன்னோம். பட் எனக்கு இந்த மாதிரி படங்கள் பிடிக்கும் அப்படின்றவங்க தியேட்டர்ல போய் பார்க்கலாம். பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இவங்க நிறைய விஷயத்த இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கலாம். சும்மா அந்த 2 செகண்டுக்கு ஒரு சவுண்டு கொடுத்து ஒரு இமேஜ் காட்டுறது, அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பண்ணிருக்கலாம். நிறைய இடத்துல மிஸ் பண்ணிட்டாங்க. செகண்ட் ஹாஃப்லயுமே ஓவர் எமோஷனல் சென்டிமெண்டலா கொண்டு போய் கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி சீன்ஸ் நிறைய வச்சிருக்காங்க. பட் இந்த படத்தோட டைரக்டர் இதுக்கு முன்னாடி நம்ம ஈரமா இருக்கட்டும், ஆறாவது சினிமா இருக்கட்டும், குற்றம் 23 இந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்திருந்தாலும் இவரோட பெஸ்ட்ன்னு பார்த்தா எனக்கு ஆறாவது சினிமா பர்சனலா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ஒரு த்ரில்லரா இருக்கும் அல்லது ஈரம் மாதிரி ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவியா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து போனேன். எனக்கு இதுல ஏமாற்றம் தான். அடல் கண்டென்ட் ஃபேமிலியோட அந்த மாதிரி சீன் எதுவுமே கிடையாது, ஃபேமிலியோட பார்க்கலாம். ஹாரர் படங்கள் எனக்கு வேணும், வேற படமும் இல்லை இந்த வாரம் நம்ம பாக்குறதுக்கு. அதனால ஒரு வாட்டி பார்த்து என்ஜாய் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.